எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஏசப்பாவை அறிந்த பிள்ளைகள் இன்னைக்கு துன்மார்க்கத்துல திருமணம் பண்ணி, தேவனை அறியாத பிள்ளைகளை திருமணம் பண்ணி இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாம இருக்கிற பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. நீங்க தேவனை அறிந்த பிள்ளைகள், கர்த்தர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. நீங்க தான் சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஒண்ணு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருப்பீங்க. ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருந்து திரும்ப மீண்டு வர முடியாதபடி இன்னைக்கு சோர்ந்து போயிருப்பீங்க. உங்களுக்கு ரூத்தை குறிச்சு தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரூத்து மோவாபி என்னது தேசத்து பெண். அவளை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதிச்சாரு. அவளுடைய சந்ததியில தான் தாவீது வந்தாரு. அது போல தாவீதினுடைய சந்ததியில தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நல்லா கவனிங்க. இந்த ரூத் 1வது அதிகாரம் பாருங்க, 4வது வசனத்துல அங்க நல்லா கவனிங்க. நகோமியினுடைய பிள்ளைகள் 2 பேர் மோவாபிய இனத்துல போயிட்டு என்ன செய்யறாங்க? நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், திருமணம் பண்றாங்க. இந்த மோவாபிய இனம் யார் அப்படின்னா, நீங்க ஆதியாகமம் 19வது அதிகாரம் 37, 38வது வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க நீங்க நல்லா கவனிங்க. அந்த லோத்துவோட தகாத முறையில தன்னுடைய அவருடைய பிள்ளைகள் உறவு கொண்டதால அதன் மூலமா 2 இனம் உருவாகும். அந்த ஒண்ணு அம்மோன் புத்திரன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மோவாபிய இனம். இன்னைக்கு இந்த மோவாபிய இனத்துல இருந்து வந்தவள் தான் ரூத். இந்த மோவாபிய இனத்துல அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கட்கடவுள், தேவனை பாருங்க, அறியாத காரியங்களை அவள் துணிகரமாய் செய்து வந்த தேசம் தான் அந்த மோவாபிய இனம். அவளுக்கு கர்த்தர்னா யாருன்னே தெரியாது. ஆனா அந்த ரூத்தை திருமணம் பண்ணாரு பாருங்க கணவன், அவர் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், வேறு பிரிக்கப்பட்ட பாத்திரம். ஏன்னா இஸ்ரவேல் வம்சம் பாருங்க, அவங்க அந்த நாட்கள பஞ்சம் உண்டாகும் பொழுது எங்க போறாங்க அப்படின்னா மோவாபிய இனத்துக்கு பஞ்சம் பிழைக்க போறாங்க. போற இடத்துல அங்க என்ன செய்யறாங்க? அண்ணனும் தம்பியும் அங்க என்ன செய்யறாங்க? திருமணம் பண்றாங்க. எங்க? மோவாபிய இனத்துல ஓர்பா, ரூத் 2 பேரை திருமணம் பண்றாங்க. பாருங்க, இவங்க 10 வருஷம் அங்க வாசம் பண்றாங்க. ரூத்தினுடைய புஸ்தகத்துல நீங்க நல்லா 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா அவங்க ஏறக்குறைய 10 வருஷம். ஆனா அதுல எத்தனை வருஷம் கணவன் மனைவியா வாழ்ந்தாங்கன்றது இங்க இல்ல வேதத்துல. ஆனா 10 வருஷம் அந்த குடும்பம் அந்த தேசத்துல வாசம் பண்ணிருக்கு. ஆனா இந்த 10 வருஷத்துல ஒரு புறஜாதியான ஸ்திரீ, யாரு? மோவாபிய இனம், சபிக்கப்பட்ட இனம், சாபத்தை சுமந்து காமோஸ்ன்ற இடத்துக்கு இன்னைக்கு உயிர் பலிகள் அப்படின்னா பாருங்க, இன்னைக்கு இரத்த பலிகளை செலுத்துற ஒரு விக்கிர ஆராதனை செய்கிற ஒரு துணிகரமான இனம். அப்படிப்பட்ட இனத்திலிருந்து அவர் திருமணம் பண்ண அந்த ரூத்துக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு சொல்லி என்ன செய்திருக்கிறாரு? அந்த ரூத்தை கர்த்தருக்குள்ள ஆயத்தப்படுத்தி இருக்கிற மனுஷன் தான் அவருடைய கணவர். இப்ப அவர் கணவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சீங்க, அதே ரூத்துடைய புஸ்தகத்துல நீங்க 1வது அதிகாரத்துல 6வது வசனத்துல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து தன்னுடைய சொந்த தேசத்துல ஆகாரத்தை வழங்குறாருன்னு சொல்லி அவளுக்கு கேள்விப்பட்டோன்னு இப்ப இவள் என்ன செய்யறா? ஏன்னா கணவன்